உலகளாவிய முஸ்லிம்களுக்கு எதிரான சதிகள்ல இலங்கை முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் ஆட்டுவிக்கப்படுகிறார்கள். கடந்த கால அரசாங்கங்கள்ல பெரியோர் இனவாதத்தை சந்தித்தோம். இனவாதிகளால முஸ்லிம்கள் தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு பலவிதமான இன்னல்கள், பள்ளிவாசல்கள் தாக்குதல்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான கலாச்சார திணிப்புகள், இப்படி பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்த நமக்கு இப்ப புதிய ஒரு பூகம்பத்தை கட்டி விட்டுருக்காங்க. என்ன பூகம்பம்? வில்பத்து காட்ட ஃபுல்லா அழிக்கிறது முஸ்லிம்கள் தான். இப்ப என்னன்னா வில்பத்து காட்ட முஸ்லிம்கள் அழிக்கிறாங்க. ஆகவே முஸ்லிம்கள் தக்கியாங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. இந்த தக்கியாங்க கொள்கையை வச்சுக்கிட்டு இடம் பிடிக்கிறதா இவங்களுடைய வேலை. கூடுதலான விலைக்கு இடத்தை எல்லாம் வாங்கிடுவாங்கன்னு சொல்லி வில்பத்து பிரச்சனை இன்றைக்கு பூதாகரமாக்கி நேஷனல் பிரச்சனை ஆக்கிட்டாங்க. தேசிய பிரச்சனை மாதிரி ஆக்கி முஸ்லிம்களை ஏதோ ஒரு இடம் பிடிக்கக்கூடிய வெறிபிடித்தவர்களை போன்று காட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நம்ம முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்க? செஞ்சிருப்பாங்க போல, நடந்திருக்கும் போல, செய்யாமலா இவ்வளவு பேப்பர்ல மீடியால காட்டுறான். ஹிரு டிவி காரனுக்கு வேலை என்ன? இதுதான் வேலை. இனவாதத்தின் உச்சகட்டம் ஹிரு. இரண்டாவது என்ன? இந்த சக்தி தொலைக்காட்சி, சிரச தொலைக்காட்சி. நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டா, முஸ்லிம்களுக்கு வில்பத்துல காடு பிடிச்சாங்களா இல்லையாங்க? இரண்டாவது நான் கேட்கிறேன், 1990களிலே வடக்கிலிருந்து விடுதலை புலி தீவிரவாதிகளால் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டார்களே, வெளியேற்றப்பட்டு இன்று வரைக்கும் வடக்கிலே மீள்குடியேற்றம் பண்ணப்படாமல் முஸ்லிம்கள் தத்தளிக்கிறார்களே, என்னைக்காவது இந்த மீடியா அவனாவது பேசினானா? ஊடகங்கள் குரல் கொடுத்ததா? இது தொடர்பாக பேசிருப்பீங்களா? வடக்கு முஸ்லிம்களை பற்றி கரிசனை எடுத்தீர்களா? இன்றைக்கு யுத்தம் முடிவுற்று 6வது வருட கொண்டாட்டத்தை முந்தநாள் முடிச்சிட்டாங்க. யுத்த வெற்றியினுடைய 6வது வருட கொண்டாட்டம் முந்தநாள் செஞ்சாங்க. மாத்திரையில ஜனாதிபதி, பிரதமர், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க உட்பட்ட அத்தனை பேரும் போய் கொண்டாடிட்டு வந்தாங்களே. கொண்டாடுங்க, பிரச்சனை இல்லை. யுத்தத்தை வெற்றி கொண்டது முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷம். அதற்குரிய முழு ஒத்துழைப்பை செய்த சமுதாயம் இது. ஆனா இவ்வளவு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சிங்கள மக்களை விட அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். தமிழரை பத்தி பேசுறதுக்கு இங்க தேவையில்லை, அவசியம் இல்லைங்கிறேன். ஏன் அவசியம் இல்லைங்கிறோம்? அவர்களுடைய தலைவர்கள் தான் இதற்கு காரணமே. அந்த மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு அவங்க தான் காரணம், வேற யாரையும். பிரபாகரன் தான் காரணம், பொன்னம்பலம் ராமநாதன் காரணம், பொன்னம்பலம் அருணாச்சலம் காரணம், டக்ளஸ் தேவானந்தா காரணம், அதற்கு பிறகு வந்த தலைவர்கள் காரணம், ஆண்டன் பாலசிங்கம் காரணம், தமிழ்ச்செல்வன் காரணம். இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மக்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாங்க. ஆயுத போராட்டம் ஆரம்பிச்சு தனிநாடு கோரிக்கையை உண்டாக்கி இவ்வளவு சிக்கலை செஞ்சு 1990களில் மக்களை வடக்கில் இருந்து கையில இருந்த காசோடு மட்டும் எந்த ஒரு பொருளையும் எடுக்க விடாமல் அனாதைகளாக விரட்டிய உலக வரலாற்றில் உள்நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டு சமூகம் அகதியாக இருந்தது என்றால் அது இலங்கை முஸ்லிம்கள் தான். அதை மனசுல வச்சுக்கிறோம். இலங்கை முஸ்லிம்கள் இலங்கைக்குள்ளேயே அகதியாக்கப்பட்டார்கள். இவ்வளவு காலமா வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தன் இன்னொரு நாட்டுக்கு அகதியா குடிபெயர்ந்ததை பார்த்திருப்பீங்க. தமிழ் மக்கள் அப்படித்தான் குடிபெயர்ந்தாங்க. இலங்கையில தாக்குதல் நடக்கும் போது இந்தியாவுக்கு அகதியா போனாங்க. ஆனா இலங்கை முஸ்லிம்கள் இலங்கைக்குள்ளே அகதி முகாம்களில் அழைக்கப்பட்டார்கள். புத்தளம், அனுராதபுரம், இப்படி பல இடங்கள்ல, கிழக்கு மாகாணம் என்று சொல்லி கொழும்பு, இப்படி பல இடங்கள்ல இலங்கை முஸ்லிம்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டார்களே. இவங்களுக்கு ரீசெட்டில்மெண்ட் என்ன செஞ்சீங்க? மீள்குடியேற்றம் என்ன நடந்தது? ஒண்ணும் செய்யல. ஆனா என்ன செய்யறாங்க கேட்டா, வில்பத்து காட்டளிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்குல கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் நிலத்தை அரசாங்கத்துக்கு பேசி விடுவிச்சு கொண்டாங்க. இங்க மக்களுடைய நிலைமை கேட்டெடுத்தீங்க. வாஸ்தவம் தான், பாதிக்கப்பட்ட மக்களுடைய இடம் போய் சேர்த்தான் வேணும். எடுத்த நீங்க என்ன நினைக்கணும்? அப்ப இதே நிலை பாதிக்கப்பட்ட முஸ்லிமுக்கும் உண்டா இல்லையா? சகோதர இனம் தானே. சகோதர இனம் என்ன நினைக்கிறேன்? இதே மாதிரி முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் இதுவரைக்கும் 1.5% முஸ்லிம்கள் தான் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு யாழ்ப்பாணத்தில் முஸ்லிம்கள் நிறைந்த பகுதி 1.5% மக்கள் தான் மீள்குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். மீதி 99 எங்க இன்னும் மீள்குடியேற்றப்படல. இதுவெல்லாம் நடக்க முன்னாடியே காட்டு பிடிச்சிட்டான், காட்டளிச்சிட்டான். இந்த சட்டம் தெரியுமா? வில்பத்துண்டா என்ன? இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டா, மீடியாவுல சொல்றதெல்லாம் அப்படியே மக்கள் நம்பிடுவாங்க, அதுதான் உண்மை, இவன் சொல்றதுதான் உண்மை நினைச்சுக்கிட்டு தான் மீடியாவுல ஆளாளுக்கு என்ன கருத்து சொல்றது. எங்கேயாவது வில்பத்து காட்டுக்குள்ள போய் அதை தாண்டி எங்கேயாவது மடுப்பிரதேசத்துல போய் ஒரு தமிழ் மகனை பிடிச்சி ஒரு தமிழ் சகோதரன், இந்து சகோதரன் போய் மைக்க நீட்ட வேண்டியது. இங்கே முஸ்லிம்கள் காட்டை பிடித்திருக்கிறார்கள், காட்டை அழிக்கிறார்கள். எங்க வீட்டுக்கெல்லாம் யானைகள் வருகிறது. நான் கேட்கிறேன், இதே மாதிரி ஒரு முஸ்லிம் கேட்டியா? மைக்க நீட்டினியா? வில்பத்து காட்டுக்குள்ள போய் அப்படி கேட்கறீங்க.
மைக்க நீட்டு கேளு, உங்களுக்கு எப்ப மீள் குடியேற்றம் என்று கேளு, உங்களுக்கு என்ன தேவை என்று கேளு. சக்தி டிவியை கேட்குமா? சிரச கேட்பானா? மகாராஜா கேட்பானா? இனவாதத்தின் உச்சகட்ட ரங்காங்க பேருக்கான இனவாத உச்சகட்ட இனவாதி அவன் தான். ஸ்ரீலங்கா நாட்டில் ஜனாதிபதி நினைப்பவருக்கு சின்ன ஒருத்தர் சைக்கிள் இருந்து வைக்க இருந்தா போதும், அவர் இந்தியாவில் இருந்தாலும் அங்கே விடுவாராம். அவரு பிரஜைகள் செயலாளர் ரங்கா அறிக்கை, அவருக்கு மைத்திரிபால சிறிசேன நினைப்பு. இந்த மின்னல் என்ற ஒரு நிகழ்ச்சியை வச்சுக்கொண்டு நம்ம கேடுகட்டையும் போவாங்க. நம்ம அரசியல்வாதிகளுக்கு எப்பயாவது டிவி வந்துக்கிறது, அவனோட உட்கார வேண்டியது. அவன் ஒருத்தனை மூட்டி விடுவான், மூட்டி விட்டு அவன் அரசியல் லாபம் பார்ப்பான். இவங்க இழிச்சு கொண்டு ஆமா ஆமா அவன் அப்படித்தான் இவன் இப்படித்தான் போறிய நாளுக்கு உனக்கு எதிராக அவன் பேசுவானே, அதை யோசிச்சு பாத்தியா? அதே மாதிரி தான் இந்த இது மாதிரி பல சேனல்கள் என்ன செய்யறான்னு கேட்ட, நியாயத்திற்கு அப்பால் முஸ்லிம்களை ஏதோ காதலிக்கக்கூடியவர்களை போன்றும் இடம் பிடிக்கக்கூடியவர்களை போன்றும் சுட்டிக்காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த வில்பத்தினுடைய வரலாறு தெரியுமா? வில்பத்தினுடைய ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா? வில்பத்து எங்க ஆரம்பிக்குது? கிட்டத்தட்ட புத்தகத்தில் இருந்து மன்னார் பாதர் வரைக்கும், இந்த பக்கமா அனுராதபுரம் வரைக்கும் வில்பத்து தான் மிகப்பெரிய ஒரு சரணாலயம். வில்பத்து காடு. இந்த வில்பத்து காடு இருக்குது. இந்த காட்டுக்குரிய சட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டுச்சு? காடுகள் பாதுகாப்பு சட்டம் என்று சொல்லி 1937 ஒரு சட்டம் கொண்டு வர்றான், 2ஆம் இலக்க சட்டம். அந்த சட்டம் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா காடுகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட சட்டம். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? முஸ்லிம்கள் எதுவும் பேசுவாரு பத்தி எவனாவது ஒரு மினிஸ்டர் பேசிக்கிட்டு சும்மா இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இலங்கையில காடுகளுக்குரிய சட்டம் 1937 உருவாக்கப்பட்டுச்சு. 1938 அதுக்கு அடுத்த வருஷமே டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்த வில்பத்து காட்டை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சரணாலயமாக பிரகடனப்படுத்துகிறார்கள். வில்பத்து அது மிருகங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சரணாலயம் என்று சொல்லி பிரகடனப்படுத்துகிறார்கள் வில்பத்து காட்டை. இது சட்ட ரீதியாக செய்யப்பட்டது. ஆனா 1937 காடுகளை பாதுகாக்கணும் சட்டம் வந்தானே, அன்னையில இருந்து இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிறோமே, இதுவரைக்கும் இதுதான் வில்பத்து காடு என்று சொல்லி எங்கேயாவது ரூல்ஸ் இருக்குதா? எந்த மீடியாவது காட்டலுமா? சக்தி சொல்றாங்க கெசட் பண்ணிருக்குங்க. ஏதாவது ஒரு கெசட்ல எடுத்து காட்டு பார்ப்போம், இதுதான் வில்பத்து காடு. இதுவரைக்கும் வில்பத்து இதுதான் என்று சொல்லி, வில்பத்து வனப்பிரதேசம் இதுதான் என்று சொல்லி அரசாங்கமே இதுவரைக்கும் தீர்மானிக்கவில்லை. நான் சொல்லல, இத அரசாங்கத்தினால் சுற்றாடல்கள் அமைச்சினுடைய அதுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதுவரைக்கும் நான் பாரத முடிவெடுக்கல, பார்க்க இதுதான் வில்பத்து விளங்கும். ஆனா சட்டத்துக்கு இதுதான் வில்பத்துவா? அது விளக்கம் இல்லை. இன்னும் சட்ட ரீதியாக சொல்லப்படாமலேயே முஸ்லிம்கள் வில்பத்து காட்டை அழித்து இடம் பிடித்திருக்கிறார்கள் என்று சொல்வது மனசாட்சிக்கு விரோதம் இல்லையா? அதிலும் ரீசெட்டில்மெண்ட் பண்ணப்பட வேண்டிய, மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டிய ஒரு சமுதாயம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி அரசியல்வாதிகள் சிந்திக்க வேண்டாமா? சரி, அவனுக்கு தான் சிந்திக்க மாட்டேங்கிறான். முஸ்லிம் அரசியல்வாதிகள் யோசிக்கிறதே இல்லையா அதை பற்றி? எனக்கு நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு, அதனால நான் எல்லா இடத்துக்கும் பைப் லைன் போடுறது மட்டும் தான் ஏண்ட வேலை, அது ஹக்கீம். எனக்கு பெருந்தெருக்கள், அதனால நான் ரோட்ல எங்கெங்கெல்லாம் ஹைவே போடணுமோ அதை பத்தி நான் பார்த்துக்கிட்டு போயிடுவேன். அவர் அந்த பக்கம் கைராசம் இருப்பாரு. இப்படி ஆளாளுக்கு தங்கள மினிஸ்ட்ரியை பார்த்துக்கிட்டு போகணும்னு யோசிக்கிறாங்களே தவிர சமூகத்தை பத்தி என்ன நினைச்ச? இவ்வளவு இன்னைக்கு வில்பத்துல பத்தினது நாடு பூரா பத்தி எறியல, இனவாதத்தை கிளப்பிக்கிட்டே இருக்கிறானே. அண்மையில பாத்தீங்க, போன வாரம் பௌத்த மதகுருமார்கள் ஒரு கூட்டம் போய் அங்க இறங்கிட்டாங்க. நான் கேட்கிறேன், அவங்களுக்கு அங்க என்ன வேலை? போய் இறங்குறான், திரும்ப இனவாதத்தை கிளப்புறான், பள்ளி வாசலுக்கு வந்த மாதிரி எப்படி செய்யறாங்க, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாங்க. நமக்கு சம்பந்தம் இல்லை, இருக்கு, நம்ம தப்பிச்சிட்டோம். இந்த எண்ணம் தானே முஸ்லிம்கள் மேல பற்று இருந்தா இந்த எண்ணம் வருமா? ஆனா உண்மையிலேயே வில்பத்து தேடி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வில்பத்து இதுதான் போர்டு அமைக்கப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த வில்பத்துல இன்றைக்கு பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய மரிச்சுக்கட்டி, கரடிக்குளம், சிலாபத்துறையினுடைய பல பகுதிகள், போர்டர்கள், இந்த பகுதிகள் எல்லாம் இது யாருடைய இடம்? மரிச்சுக்கட்டி சொல்லிக்கிட்டே இருக்கிறானே, இந்த மரிச்சுக்கட்டியில இருந்தது யாரு? கரடிக்குளத்தில் இருந்தது யாரு? நான் என்ன கேட்கிறேன் கேட்டா, லாஜிக்கலி யோசிச்சு பாருங்க. இது காடுதான் என்று இருக்கும் என்றால், இன்றைக்கு முஸ்லிம்கள் மீள்குடியேற்றப்பட்டிருக்கிற இடம், மன்னாருடைய பகுதி காடாகத்தான் இருக்கும் என்றால், கரடிக்குளம் என்று பேர் வச்சது யார்? ஏடிபியா? அந்த பேர் எப்படி வந்துச்சு?
மரிச்சிக்கட்டி என்ற பெயர் எப்படி வந்தது? அங்க இருக்கக்கூடிய மற்ற ஊர்கள் பேர் எப்படி வந்தது? கல்லாறு எப்படி வந்தது? இதெல்லாம் எந்த உருவாயிச்சு? முஸ்லிம்கள் இன்னைக்கு போய் இருந்து அந்த பேர் வச்சாங்களா? இவங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேர்ல தான் அந்த ஊர் இருந்துச்சு. அப்ப அந்த ஒரு ஊர் இருக்குது, புதிய பேரும் அல்ல, ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேர் இருக்கு முன்னாலே அங்க ஒரு ஊர் இருந்திருக்குன்றத புரிய முடியுமா இல்லையா? இனவாதிகளை பெரிய இனவாதியான சம்பிக்கிறான். அவர் என்ன சொல்றாரு? மீள் குடியேற்றத்தில் எந்த மிஸ்டேக்கும் நடக்கலங்கிறாரு. அதே மாதிரி இந்த சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன மீள் குடியேற்றத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறார், கரெக்டா தான் நடந்திருக்குங்கிறாரு. அப்படி நடந்திருந்தாலும் அதற்கு பொறுப்பு பொதுமக்களா, முஸ்லிம்களா? போன அரசாங்கத்தில், இதுக்கு முன்னாடி மஹிந்த அரசாங்கத்தில் வடக்கின் வசந்தம் என்று சொல்லி உத்தர வசந்த வடக்கின் வசந்தம், வடக்கின் வசந்தத்தில் அதே மாதிரி வடக்கின் வசந்தத்துக்குள்ள இந்த தேசத்துக்கு மகுடம் தேட்ட கிருள என்று சொல்லி ஒரு திட்டம், இந்த திட்டங்கள்ல தான் இந்த முஸ்லிம்கள் குடியேற்றப்பட்டார்கள். குடியேற்றினது அரசாங்கம், சட்டபூர்வமாக செய்ததாகத்தான் அரசு சொல்லியது. குடியேறியது தப்புன்னா அரசாங்கத்தை கேளு, போன தடவை இந்த தப்பத்தில் பஸ்ஸிட்ட கேளு, மற்றவங்கிட்ட கேளு. அதை விட்டு பொதுமக்களை சார்றதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்குமா? அது மட்டும் இல்ல, இந்த இடங்கள் இருக்குது, முஸ்லிம்கள் 1990களில் இந்த இடங்களை விட்டு வெளியேறாங்க. யாழ்ப்பாணத்துல இருந்து வெளியேறாங்க, மரிச்சிக்கட்டில இருந்து வெளியேறாங்க, கரடிக்கோட்டில இருந்து வெளியேறாங்க, வில்பத்து சொல்றாங்க. அந்த ஏரியாவில் இருந்தெல்லாம் முஸ்லிம்கள் விடுதலை புலிகள் வெளியேற்றினார்கள். வெளியேற்றினது நேரத்தில் இன்னைக்கு அந்த இடத்துல குடியேறி இருக்கிறாங்களே, அவங்க டீட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட காணி ஒப்பனை இருக்குது, அதுக்குரிய சட்டபூர்வமான பதிவுகள் இருக்குது. இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ஏரியால கட்டப்பட்ட கிணறுகள் இருக்குது, பள்ளிவாயல்கள் இருக்கிறது, வாழ்ந்த அடையாளங்கள் இருக்கிறது. காட்டுக்குள்ள காடு தான், காட்டை தான் முஸ்லிம்கள் பிடிச்சாங்கன்னா, இந்த காடு உண்மையிலேயே அது காடாக இருந்திருந்தால் காட்டுக்குள்ள கிணறு கட்டினது யாரு? வேடர்கள் கட்டினானா? அவன் மணியங்கனல் இருக்கிறான். வேடர்கள் வந்து கட்டினாங்கன்னா வேடர்கள் மணியங்கனல் இருக்கிறாங்க. அல்லது வேற ஏடிடி கட்டினான்னு சொல்ல போறீங்களா? ஏடிடி எதுக்கு பள்ளிவாசல் கட்டுறான்? யோசிப்போமா இல்லையா? இந்த இவங்க இருக்கிற ஏரியால பள்ளிவாசல் இருக்குது, அதே மாதிரி கிணறுகள் இருக்குது, அவங்க இருந்தக்கூடிய அனைத்து அடையாளங்கள் இருக்குது. சட்டப்படி சுகாதார சுற்றாடல் அமைச்சில இருந்து அனுமதி எடுத்திருக்கிறாங்க. சட்டப்படி கரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன், மீள் குடியேற்றம் செய்யப்பட்டது காத்தடிச்சு தான் இடம் முடிச்சாங்கன்னா எப்படி கரண்ட் கொடுத்தீங்க? போன கவர்மெண்ட்ல கரண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கரண்ட் கொடுக்கப்பட்ட மின்சாரம் எப்படி கொடுத்தீங்க? மின்சார தூணை தான் போட்டுக்கிறீங்களே, எப்படி போட்டீங்க? கார் அடிச்சவங்களுக்கு எப்படி நீங்க கொடுக்க முடியும்? அதை பத்தி யாரா பேசுறானா? அதை பத்தி பேசுறாங்க இல்ல. அப்ப என்ன யோசிக்கணும் கேட்டா, இவர்கள் சட்டப்படியே செய்திருக்கிறாங்க. இது பிரச்சனை என்ன தெரியுமா? ரெண்டு தரப்பார், ஒன்று இனவாதிகள், இன்னொன்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை நாம் குறை சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க? காட்டுல இருக்கிற மிருகங்களுக்கு பாதிப்பு வரும், அவர்களை நாம பாதுகாக்கணும், அதனாலதான் நாங்க போராடுறோம். ஒரு விதத்தில் அது சரி. ஆனா மனசாட்சிப்படி நினைக்க வேண்டும், காட்டில் இருக்கிற யானையை விட வீட்டில் இருக்கிற மனிதன் தான் முக்கியமானது. இங்க இவனுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, ஒரு காட்டில் யானையை பாதுகாக்கணுமா? கரடியை பாதுகாக்க வேண்டும், நாங்கள் மறுக்கவில்லை. நாட்டினுடைய தேசிய மிருகங்கள், நாட்டினுடைய மிருகங்களுக்கு என்ற ஒரு சுதந்திரம் இருக்கிறது, அதெல்லாம் பாதுகாக்கணும். ஆனால் மனசாட்சிக்கு விரோதமாக போகக்கூடாது. வெளியேற்றப்பட்ட மக்கள் அவன் இடத்துக்கு போக விடாம அதுக்குள்ள மிருக காட்சியாளமாக நீங்க போட்டு வச்சுக்கொண்ட அதுக்கு நாங்க பொறுப்பா? அப்ப என்ன நினைக்கிறேன், இந்த இடத்தில் அவர்கள் இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மனசாட்சியை மீறி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது இனவாதி. இது 2010 கிளப்பினாங்க. கடந்த வருடம் பொதுபல சேனா கிளப்பினாங்க. இந்த வருஷம் அதனுடைய தொடர்ல இருக்காங்க. எல்லாரும் கிட்டத்தட்ட அரசியல்வாதிகள் கூட இதுல கொஞ்சம் கிளம்பி இருக்கிறாங்க. இப்ப அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, ஏதாவது தேவை. எல்லாருக்கும் எலெக்ஷனுக்கு பாவடைக்காயி முஸ்லிம்கள் தான். இப்ப விழுப்புரத்து பிரச்சனை எடுத்தாச்சு. எடுத்து சிங்கள மக்களுடைய அனுதாப ஓட்ஸ் எடுத்துக்கிறதுக்காக முஸ்லிம்களை எதிரிகளாக காட்டுறது. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இந்த ஒரு இடத்தை காடுன்னு தீர்மானிக்கிறது, மரிச்சு கட்டிய நீங்க காடுன்னு தீர்மானிக்கிறீங்க, அல்லது கரடி குளத்தை காடுன்னு தீர்மானிக்கிறீங்க. அந்த மக்கள் வாழ்ற இடம் காடுன்னு தீர்மானிக்கிறது, அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட 50 ஹெக்டேர் நிலப்பரப்பு அதுல அடங்கியிருக்கணும். 120 ஏக்கர், கிட்டத்தட்ட 125 ஏக்கர் நிலப்பரப்பு காடுகள் இருந்தா தான் அதுக்கு பேர் காடு. 4-5 ஏக்கரை பிடிச்சிக்கிட்டு காடுன்னு சொல்லலாது. காடுன்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் படி நீ காடுன்னு சொல்ல முடியுமா? ரூல் படி காடுன்னு சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் தெரியுமா? இந்த மீடியாவை காட்டான மரம் வெட்டி இருக்குது, மரம் வெட்டி இருக்குது, மரம் வெட்டி இருக்குதுன்னு.
இந்த மரத்தை வெட்டினது யாரு? இந்த மரத்தை வெட்டி எங்க கொண்டு போனாங்க? இந்த மரத்தை முஸ்லிம்கள் தான் வெட்டினார்களா அல்லது முஸ்லிம்கள் மட்டும்தான் வெட்டினார்களா? இந்த பல கேள்விக்கு பதில் வேணும். இதுக்குரிய பதில ரெண்டு தரப்பார் வழங்குவாங்க. யார் தெரியுமா? ராணுவத்தினால முஸ்லிம்களுக்குரிய கிட்டத்தட்ட 2000 ஏக்கர்களை பிடிச்சு வச்சிருக்கான். அந்த ஏரியால முஸ்லிம்கள் வாழ்ந்த இன்னொரு 2000 ஏக்கர் ராணுவத்தினுடைய முகாம் அடிச்சு வச்சிருக்கான். நீ முஸ்லிம்கள் வாழ்ந்த பகுதியை கொடுக்கவும் மாட்டேன். இப்ப இருக்கிற மரிச்சு கட்டி தவிர்ந்த இப்ப குடியேறிருக்காங்களே, இது தவிர்ந்த கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. அதை கொடுக்கவும் மாட்டீங்க. சரி, நீங்க உங்கள்கிட்ட நீங்க பறிச்சு கொண்டு விட்டு எங்க இடம் சொல்லி ஒரு சொட்ட இடத்துல போய் அதுல குடியேறினா காடழிக்கிறான் வீடு அழிக்கிறான் சொல்லி அதுலயும் பிரச்சனை பண்ணுவீங்க. தமிழ் மக்கள் கேட்க முடிய ராணுவத்தினுடைய ராணுவ முகாமுக்கு உட்பட்டிருந்த பகுதியில கூட வடக்கில் தமிழ் மக்கள் கூட்டு கொடுத்தீங்களே, ஏன் மரிச்சு கட்டி கரடிக்குழி இந்த ஏரியாவில் இருக்கிற ராணுவ முகாம்களை நீக்கி முஸ்லிம்களுக்கு ஏன் இடம் கொடுக்க முடியல? கொடுக்க நினைத்தாலும் கொடுக்க விட மாட்டார்கள். யாரு? அங்கதான் தமிழ் பேசுகிற கிறிஸ்தவ தீவிரவாதம் நுழைகிறது. அதே மாதிரி ராயப்பு ஜோசப் சொல்லி ஒரு அடிக்கடி டிவில வருவாரு. ஒருத்தர் இருக்காரு, அங்க இருக்கிற மடு தேவாலயம் சார்ந்த ஒரு ஃபாதர் ராயப்பு ஜோசப். இவர் தன்னை ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னா எல்லாத்தையும் கேட்கணும். கிறிஸ்தவ மக்களை மெருகூட்டிக் கொள்வதற்காக அவருக்கு தேவை வடக்குல கிறிஸ்தவ மாவட்டம் உண்டு. அவருக்கு தேவை என்ன? அந்த ஏரியாவில் கிறிஸ்தவ மாவட்டம் ஒன்று தேவை. கிறிஸ்தவர்களை ஒன்றிணைத்த மாவட்டம். இதுக்கு அவருக்கு உதவியது யுத்த காலம். யுத்த காலத்தில் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டாங்களா? இருந்தது அப்பாவி தமிழ் மக்களா? அவங்கள்ட்ட போய் மிஷனரி வேலையை செஞ்சு நிறைய பேரை கிறிஸ்டின் ஆக்கியாச்சு. விடுதலை புலிகளுடைய முக்கால்வாதி தலைவர்கள் கிறிஸ்தவர்கள். இந்த இந்தியா மக்கள் நினைச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? விடுதலை புலிகள் எல்லாம் இந்துக்கள் நினைச்சுட்டு இருக்காங்க. அவங்க இந்துக்களா? ஆண்டன் பாலசிங்கம் ஹிந்துவா? தமிழ்ச்செல்வன் ஹிந்துவா? அதுல மற்ற தலைவர்கள் ஹிந்துவா? எல்லாரையும் கிறிஸ்தவ மிஷனை மாத்தியாச்சு. ஒரு கோயிலை வச்சுட்டு கோயில் இருக்கிறீங்க, அங்க எத்தனை சர்ச் இருக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மிஷனரி ஆக்கத்துல வடக்குல ஒரு கிறிஸ்தவ மாவட்டம் அவருக்கு தேவைப்படுகிறது. அதுக்கு கிடைச்சது யாரு? இந்த அப்பாவி தமிழ் மக்கள். அப்பாவி தமிழ் மக்கள்கிட்ட கிறிஸ்தவ பிரச்சாரத்தை மேற்கொண்டு கொண்டிருந்தவர்கிட்ட வடக்குல இப்ப மீள்குடியேற்ற முஸ்லீம்கள் போற நேரத்தில் முஸ்லீம்கள்ட்ட ஜால்ரா அடிக்கலாது. முஸ்லீம்கிட்ட மதமாற்றம் செல்லுபடியாகாது. என்னதான் செஞ்சாலும் ஒருத்தர் கிறுக்க மாறுவானதை முஸ்லீம்களை மற்ற மதத்தவர்களை மாற்றுவதை போன்று ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் மதம் மாறியதாக எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரலாற்றை பார்த்துக்கிறீங்களா? எவ்வளவு கோடிக்கணக்கை கொட்டினாலும் ஈமான கொடுக்க மாட்டான், காசுக்காக விளக்க மாட்டான். அந்த விஷயத்துல இவர்கள் முஸ்லிம்களிடத்தில் தோற்று போகிறார்கள். அதுக்கு ராயப்பு ஜோசப்புக்கு தேவை என்ன? அந்த ஏரியாவில் முஸ்லிம்கள் மீள் குடியேறாமல் இருக்க வேண்டும். அதனால ராணுவம் பிடிச்ச இடத்தையும் கொடுக்க மாட்டீங்க. எங்களுக்குரிய சொந்த இடங்கள்ல முஸ்லிம்கள் போய் குடியேறினாலும் அவங்களுக்கு எதிராக பேசுவீங்க. சரி, முஸ்லிம்கள் மட்டும்தான் குடியேறினாங்களா? அதையும் பார்க்கணும்ல. அங்க முஸ்லிம்கள் மட்டும்தான் குடியேறினாங்களா? சிங்கள கிராமங்களே காட்டுக்குள்ள இருக்குது. எந்த மீடியாவாவது காட்டினானா? சிங்கள கிராமங்கள் காடழித்து சிங்கள கிராமங்களே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஹிரோவுக்கு இது கண்ணுக்கு தெரியல, அல்லது சூரியன் எஃப்எம்முக்கு கண்ணுக்கு தெரியல, சக்தி டிவியில கண்ணுக்கு வராது, அல்லது மற்ற மீடியாவில் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டா அவர் பெரும்பான்மை மக்கள் இல்ல. சரி, உங்க தமிழ் மக்கள் குடியேறலையா? எத்தனையோ தமிழ் கிராமங்கள் இருக்கிறது. அதே இடத்துல முஸ்லிம்கள் மீள் குடியேறியதுதான் தவறு என்றால் தமிழர்கள் மீள் குடியேறியதும் தவறு, சிங்களவர்கள் மீள் குடியேறியதும் தவறு. இது என்ன செய்யறானா, சேட்டலைட்ல ஹெலிகாப்டர் இருந்து வீடியோ எடுத்த மாதிரி ஒரு வீடியோவை காட்டுவான். இந்த வீடியோவை நீ காட்டுறதாமே முஸ்லிம்கள் இருக்கிறதா? சிங்கள பெரும்பான்மை மக்கள் வாழ்கிற கிராமங்கள் காட்டப்படுகிறது. முஸ்லிம்கள் காட்டிட வேண்டியது எவனுக்கு தெரியும்? எவன் போய் பார்க்க போறான்? வவுனியாவில் நாமல்கமம் உண்டாக்கினீங்களே, எந்த உண்டாக்கினீங்க? காடழிக்காம வெறுமனே இருந்த கட்டாங்கரையை உண்டாக்கினீங்களா? வவுனியாவில் நாமல்கமம் உண்டாக்கி இருக்கிறாங்க. நாமல்கம காடழித்து தான் உண்டாக்கப்பட்டது. பெரும்பான்மை சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டார்கள். ஏன் ஒருத்தரும் பேசல? மக்களை ஏர்போர்ட் கட்டினாங்களே, அவ்வளவு குழந்தைய கட்டினாங்க. ஹம்பாங்கிற காட்டுக்குள்ள கூட கட்டினாங்களே, பிளைட்டே வர முடியாத அளவுக்கு இந்த இது வருதுன்னு சொல்லி சொன்னாங்களே, பறவைகள் எல்லாம் வருதுன்னாங்க. என்ன காரணம்? காடழித்து தான் கட்டப்பட்டது. காடழிப்பது குற்றம் என்றால் முதல் குற்றம் செய்தது மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கம். ஹம்பாந்த பேர் அவ்வளவு பெரிய காடழிச்சு தான் மக்களை ஏர்போர்ட் கட்டினாங்க. தம்புளையில காடழிக்கப்பட்டு தான் கிரவுண்ட் கட்டப்பட்டது. இப்படி பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால காடழித்து செய்யப்பட்ட பல காரியங்கள் இருக்கிறது. இதே வேளை
வில்பத்து காட்டுக்குள்ளேயும் செஞ்சாங்க ஹோட்டல் கட்டுறதுக்காக. அழிச்சாங்க, புல்டோசர் போட்டாங்க, காடு அழிச்சாச்சு, மரத்தை தூக்கினாங்க. நீ செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு முஸ்லீம்கள் மேல வார்த்தை போடுவீங்களா? போட்டால் நியாயமா இருக்கணுமா இல்லையா? அவன் தான் எவிடன்ஸ் வச்சிருக்கானே, அவன் வாழ்ந்ததுக்கு ஆதாரம் வச்சிருக்கானே. இவ்வளவு எல்லாம் செஞ்சு போட்டு நாங்க என்னமோ முஸ்லீம்கள் மட்டும் தான் இடம் பிடிக்கிறவங்க மாதிரியும் மற்றவங்க முஸ்லீம்கள் பிடிக்கவும் இல்லை, மற்றவங்கள் பிடிச்சதை பத்தி எங்களுக்கு பேச வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் முஸ்லீம்கள் சட்டப்படி வேலை செஞ்சு அவங்க சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல காட்டை விட்டு 1.5 கிலோமீட்டர் பின்னாடி தான் காணியா கொடுக்கப்பட்டிருக்கு. காட்டினுடைய 1.5 கிலோமீட்டர் பின்னாடி எடுத்து, கிட்டத்தட்ட 1 மைல் பின்னாடி எடுத்து தான் இடத்தையே கொடுத்துருக்காங்க. நீ காடுன்னு சொல்றதா இருந்தா காட்டுக்குள்ள போடுற காட்டு எது உன்னுடைய விருப்பத்து என்னன்னு கேட்டா, இவங்க முஸ்லிம்கள், இவங்க ஒண்ணும் வழங்காதவனுங்க, இவங்களை பத்தி யாரு பேசுவா? அதனால நாம வேண்டியதை பேசிட்டு போயிடலாம் சொல்லி இவரை நேற்று கொண்டு பேசுகிறார். அடிக்கடி என்ன செய்யறாங்க மீடியாக்கள், 2013 கெசட்ல இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒரு விஷயத்தை என்ன சொல்றான்னு கேட்டா, 2013 போடப்பட்ட கெசட்ல முஸ்லிம்கள் வாழ்ற பகுதி காடுன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கான். கெசட்டோடு போடப்பட்டது மறுப்பதற்கு இல்லை, முஸ்லிம்கள் வாழ்ற பகுதி காடு அந்த கெசட்ல இருக்கான்னு காட்டுவாங்க. இருந்திருந்தா என்னைக்கோ ஹைகோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. இந்த கேஸ முஸ்லிம்கள் இடம் பிடிச்சிருக்கான்னு சொல்றீங்களே, ஏன் ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போல? 2013 கெசட்டை எதுவும் பார்க்க போறான்னு நினைச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்ததுனாலதான் பேசும். 2013 கெசட்ல இது இருக்குதா? முஸ்லிம்கள் வாழ்ற பகுதி காடுன்னு சொல்லி எங்கேயாவது குறிப்பிடப்பட்டிருக்கா? இல்ல. ஆனா 2013 கெசட்ல இருக்குதுன்னு சொல்லி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு காரணம் இன்னொரு இனவாதத்தை உண்டாக்குவது. முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுடைய இந்த இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்குவதற்காக, அவர்கள் மீள்குடியேற்றத்தை தடுப்பதற்காக கிறிஸ்தவ மிஷனரிகளோடு இணைந்து சிலர் செய்கிற சூழ்ச்சி இது. இன்ஷா அல்லாஹ் என்ன நினைச்சுக்கிட்டு தெரியுமா? நாம இப்படி பேசினா வடக்க இருக்கிற மட்டும் கத்திக்கிட்டு இருப்பான் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வில்பத்துக்கு போறோம், முடிவு எடுத்திருக்கோம். அடுத்த வாரம் நாங்களே நேரடியாக வில்பத்துக்கு போறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த மக்களுக்காக போராடுவதற்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, அது அந்த காலம் மலையேறி போச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அந்த மக்களுக்காக போராடுவதற்கு இன்னைக்கு முழுக்க, இன்னைக்கு 2-3 நாளா இதுல சட்டங்கள் என்ன செஞ்சிருக்கான், என்ன நடந்து, இதைத்தான் தேடினோம். ஃபுல்லா தேடி முடிச்சிருக்குது. அடுத்த வாரம் வில்பத்துக்கே நேரடியா போவோம், என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். உங்க மக்களால முடியும்னா, உங்க அரசாங்கத்தால முடியும்னா என்ன செய்யுங்க, அந்த மக்களை வெளியேற்ற பாருங்க. சட்டப்படி குடியமர்ந்திருக்கிறார்கள், ஒருத்தர் வெளியேற்ற விட மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்துல அந்த மக்களுக்காக என்ன உதவி ஒத்தாசைகளை இந்த ஜமாத்தினால் செய்ய முடியுமோ அத்தனை உதவி ஒத்தாசைகளும் சட்டபூர்வமாகவும் ஜனநாயக ரீதியாகவும் செய்வதற்கு இந்த ஜமாத் களம் காண இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். உலகளாவிய அளவுல நீங்க இடத்தை வைத்து எந்த பிரச்சனை பண்ணினாலும் இந்த மக்களுடைய கொள்கையையும் இந்த மக்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தையும் அழிக்க முடியுமா? அது நடக்காது. அல்லாஹ்வினுடைய ஒளியை வாய்களால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள். காவிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் அதனை வெளிப்படுத்தியே தீர்வான். எவன் என்ன செஞ்சாலும் சரி, அதை இல்லாமல் ஆக்க முடியுமா? அதை இல்லாமல் ஆக்க முடியாது. ஆகவே இந்த வில்பத்து பிரச்சனை என்பதும் இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாத பிரச்சனைகள் அடுத்த கட்டமாக ஊடகங்களால் திணிக்கப்பட்டு, சில அரசியல்வாதிகளால் திணிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பிரச்சனையிலும் இன்ஷா அல்லாஹ் எம்மால் முடிந்த காரியங்களில் ஈடுபட்டு இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை எட்டுவதற்கு முடிந்தவரை போராடுவோம். அதற்கு அத்தனை பேர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.